HTML document. So HTML documentனா என்னன்றது முன்னாடியே பார்த்தோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ல என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ HTML எதுக்காக கிரியேட் பண்ணாங்க? டு ஷேர் ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஒருத்தர் பண்ண ஒரு ரிசர்ச்சை ஈஸியாக ஷேர் பண்ணணும், வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டாயத்தில் இதை உருவாக்குனாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போடலாம், டேட்டாவை போட்டுக்கலாம். டேட்டானா என்ன? டேபிளர் டேட்டா. இந்தந்த மாதத்தில் இந்தந்த மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும், இந்தந்த மாதத்தில் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கும், இந்தந்த மாதத்தில் இந்தந்த மாதிரி டிசீஸ்லாம் பரவும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி ஈஸியாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறது. தென் சில விஷயங்களை ஃபோட்டோ போட வேண்டியிருக்கும், தட் இஸ் இமேஜ். ஒரு கிராஃபிக்ஸாக போடலாம், ஃபோட்டோவை போடலாம், ஹேண்ட் டிராயிங் பண்ணி அதை போடலாம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். தென் இதை எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் HTML. ஒரே பேஜில் நான் டேட்டாவையும் கொடுக்கணும், டெக்ஸ்டையும் கொடுக்கணும், ஹைலைட்டும் பண்ணணும், இமேஜும் கொடுக்கணும், அதுக்காக உருவாக்குனது தான் இந்த HTML. ஸோ ஒரு பேஜில் இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறது தான் HTML-உடைய வேலை. ஸோ HTML இஸ் எ மார்க்அப் லாங்குவேஜ் meant to be processed by a client application. இந்த HTML-ங்கிறது யாருக்காகப்பா உருவாக்கியிருக்கோம்னா, ஒரு ப்ரௌசருக்காக தான் உருவாக்கியிருக்கோம். நம்ம இந்த ஸ்டாண்டர்டை ஃபார்ம் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம்னா, ஒவ்வொரு ப்ரௌசரும் அதை எப்படி ரெண்டர் பண்ணி ப்ரெசன்டேஷனில் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தெரியும். அப்போது எந்தவித டிபெண்டபிலிட்டியும் இல்லாமல் மற்றவங்களால அதை ரீட் பண்ண முடியும். சாம்பிள் டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட் சிம்பிளாக ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு HTML டாக்குமெண்ட்டை நான் எப்படி சார் கிரியேட் பண்ணோன்னா, நான் அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோன்னா, மினிமல் ஒரு நோட் பேட் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு டெக்ஸ்டாக டைப் அடித்து நம்ம சேவ் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ அதுக்கு பதிலாக நோட் பேட் ++ன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைலைட்லாம் பண்ணும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நோட் பேட் ++ல் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTML. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், HTML. ஹலோ வேர்ல்டு. ஒரு HTML எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் இருக்குது. பாருங்கள், இந்த நோட் பேட் ++ல் போனோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் வருது. பாருங்கள், நம்ம எதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், எல்லாமே ஹெல்ப்பாக கிடைக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், டைட்டில் ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷன் HTML டாக்குமெண்ட். okay, so body, this is my first HTML document. பாருங்க, இது டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு சிம்பிள் HTML டாக்குமெண்ட். இப்போ இந்த டாக்குமெண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதை open containing folder. ஸோ இது பாருங்க, ஸோ டிஃபால்ட்டாக குரோமில் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ என்ன வந்திருக்கு பாருங்க, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் HTML டாக்குமெண்ட்னு வந்திருக்கு. நான் எதேதோ டைப் அடித்தேன், பட் நான் வியூ பண்ணுறது என்ன, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் HTML டாக்குமெண்ட்ன்றது தான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், டைட்டில் என்ன, ஹலோ வேர்ல்டு HTML டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் HTML டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ நான் டைப் அடிக்கிறது எதேதோ டைப் அடித்தாலும் எனக்கு வியூ பண்ணுறது என்ன அப்படின்னா ஒன்லி த கண்டென்ட். ஸோ ஏன் என்ன இந்த மாதிரி போடுறது, ஒவ்வொரு இதுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறது தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அதுதான் லாங்குவேஜ். HTML லாங்குவேஜினுடைய விஷயம் என்ன அப்படின்னா,
இது என்ன போட்டோம், இதனுடைய மீனிங் என்னன்னு கற்றுக்கிறது தான் இந்த கோர்ஸினுடைய நோக்கமே. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு HTML எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். Notepad++ன்றது ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஓப்பன் பண்ணி ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் அடித்து அதை ஒரு முறை க்ரோமில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ மற்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.